ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தட் ஸ்டன்லி டெய்லரிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல saree எப்படி ஓரம் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல சாரிக்கு எப்படி ஃபால்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருக்கோம். தேர்ட் கிளாஸ்ல saree எப்படி நம்ம ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 3 கிளாஸையும் நீங்க ஃபுல்லா கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்து ஃபோர்த் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நைட்டில நம்மளுக்கு ஒரு டிசைன் புடிச்சிருக்கும். ஆனா அது வந்து நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்காது. இப்ப நம்மளுடைய சைஸ் எக்ஸ்எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்க உங்களுக்கு புடிச்ச டிசைன் வந்து டபுள் எக்ஸ்எல் அல்லது ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸஸ்ல இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நைட்டிய எப்படி நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த நைட்டி எடுத்துக்குவோம். இப்ப இந்த நைட்டில பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஷோல்டர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதோட ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இப்போ நைட்டில பாருங்க 5 இன்ச் வருது. இந்த ஷோல்டரோட அகலம் 5 இன்ச் வருது இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு தகுந்த நம்மளுடைய ஷோல்டர் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் வைப்போம். அப்படிங்கும்போது இந்த 5 இன்ச் இருக்கிற நைட்டியை வந்து எப்படி நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்றது, அப்புறம் நைட்டியோட லென்த்தை வந்து நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி குறைச்சு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு நம்ம ஈஸியா ஒரு நைட்டியை அவங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நைட்டியை நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டிய நம்மளுடைய ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட லென்த்தையும் நம்ம எப்படி நம்மளுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி இதுல மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எனக்கு இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் 3.5 இன்ச் இருந்தா போதும். வெளி ஷோல்டர் 3.5 இன்ச் போதும். அப்படின்னா அது கூட நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 4 இன்ச் நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே இங்க மார்க் பண்ணிட்டே வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கணும். நீங்க இது இப்படி வந்து இறங்க கூடாது. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆம்ஹோலோடைய அளவு வந்து அதிகமா தான் இருக்கு. சோ அப்படிங்கிற போது நம்ம இன்னும் இங்க இருந்து இப்படி ஃபுல்லா இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ஆம்ஹோலோடைய அளவு அதிகமாகும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து வரும்போதே இப்படி கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல வரும்போது இங்க இருந்து நம்ம இது கூட சேர்த்து கொண்டு வந்துடணும். பாருங்க, நான் அந்த ஆம்ஹோலோடைய ரவுண்ட ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்கு இல்லையா, இந்த அளவுல இருந்து இப்படி நீங்க இங்க வரீங்கல்ல, வரும்போதே இப்படி கிராஸா இப்போ இந்த ஆம்ஹோலோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி எப்பவுமே இந்த நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும் இங்க இருக்கிற ஆம்ஹோலோடைய அளவுல இருந்து பாதிக்கு அப்புறம் நீங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆம்ஹோல் ஷோல்டர் தேவையோ அந்த அளவு வரைக்கும் நீங்க அப்படியே கிராஸா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இங்க போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம 4 இன்ச் ஷோல்டரோட அகலம் எடுத்திருக்கோம். எதுக்காக 4 இன்ச் எடுத்துக்கோம் அப்படின்னா ரெடி ஷோல்டர் 3.5 இன்ச், நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 4 இன்ச் வந்து நான் ஷோல்டரோட அகலமா எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம இங்க இருந்து இந்த ஆம்ஹோலுடைய வளைவு போடும்போது இப்படி இப்படி இங்க என்ன டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு இங்க கீழையும் கொண்டு வராம நம்ம இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இந்த பழைய ஆல்ரெடி ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆம்ஹோல் ரவுண்டோடயே போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நான் டிரா பண்ணிருக்கிறது தெரியுதான்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க வளைவா நம்மளோட ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கூடயே சேர்த்து இந்த வளைவை கொண்டு வந்துருங்க. இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப நைட்டியோட லென்த் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நைட்டியோட லென்த் வந்து 49 இன்ச் வேணும். அதுக்கு மேல ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டேப்பை வச்சு இந்த டேப்ல இருந்து 49 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச் சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் எடுத்துட்டு நம்ம பேலன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலா 51 இன்ச் எடுத்துருக்கேன். இந்த 51 இன்ச் எடுத்துக்கோம் இல்லையா, அதுல வந்து நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு அது கூட கீழே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏன்னா இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோல்டிங் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டீங்க அப்படின்னா 1 இன்ச்க்கு ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் 1 இன்ச்க்கு ஃபோல்டிங் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 இன்ச் விட்டுருக்கோம்னா இந்த 2 இன்ச்சுக்குள்ள நம்ம 1 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டில நம்ம ஆர்ம் ஹோலும் நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்தது லென்த்தும் நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப இதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுன்னு பார்த்துடலாம். நம்ம கட் பண்ணிருக்கிற ஸ்லீவை நம்ம இங்க ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடம் வந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஸ்லீவ்லாம் எப்பவுமே ஸ்டிச்சஸ் எல்லாமே பெரிய தையல்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிரிக்கிறதுக்கும் ஈஸியா தான் இருக்கும். பாருங்க எந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்படி கிழிச்சிங்க அப்படின்னா கிழிஞ்சிருச்சுனாலும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நீங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. கையில இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த ஒர்க் அதிகமா தான் தெரியும். நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம நைட்டில ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும், ஆனா அது நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கும், ஆனா அது எப்படி நம்மளுடைய சைஸ்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க ஸ்லீவை நம்ம பிரிச்சாச்சு. ஓகே, இப்ப நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸ்லீவ். இப்போ நம்ம ஷோல்டருக்காக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல இங்க இவ்வளோ தூரத்துக்கு இந்த கொஞ்ச தூரத்துக்கு தையல் பிரிச்சு விட்டுலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக சைடில் வந்து நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு பிரிச்சு விட்டுக்கலாம். பெரிய தையலாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு பிரிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். எப்படி அட்டாச் பண்றேன்னு பாருங்க. இப்ப இங்க சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்னா வர மாதிரி நம்ம வச்சுட்டு ஸ்டிச் பண்ண. நம்ம நார்மலா ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ரெண்டா ஃபோல்டிங் பண்ணிட்டு அதோட ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரும் நம்மளுடைய ஷோல்டருடைய ஜாயின் பண்ணியிருக்கிற சென்டரும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இப்படி பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இங்கிருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பத்தாம தான் வரும். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது செஸ்ட் அளவும் குறையும் இல்லைங்களா. அப்போ இந்த சைஸ் நீங்கள் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணாலே நம்மளுக்கு சரியா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இங்கிருந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு எப்பவும் போல ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. நம்ம எப்பவும் போல ஸ்லீவ் ஜாயின் பண்ற மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னு இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இப்ப பாருங்க நம்ம ஸ்லீவ வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய நைட்டில ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. 2 சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு எப்படி நம்ம சைடு ஜாயின் பண்றது நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க ஆர்ம் ஹோல் நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம 2 பக்கமுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப எப்படி சைடு ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ 2 பக்கமும் ஈக்குவலா வச்சுட்டு நம்ம பின் குத்திக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நகராம இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பின் குத்திக்கலாம். இப்ப பின் குத்தியாச்சு. இப்ப நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். நம்மளுடைய சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லீவும் இந்த ஆர்ம் ஹோல் பக்கமும் மெஷர்மென்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லூஸ் எவ்வளவோ அந்த மெஷர்மென்ட்டை இங்க குறிச்சுக்கோங்க. உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்க மெஷர்மென்ட் குறிச்சுக்குங்க. இப்ப நான் வந்து இங்க 5 இன்ச் தேவைப்படுது. ஸோ நான் 5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லூஸும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் லூஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குறிச்சுக்கலாம். வந்து இங்க 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லூஸ் வந்து 7 இன்ச் தேவைப்படுது. ஸோ நான் 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழையும் இப்ப வரும்போது இப்ப இப்படியே நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க இப்படியே புடிச்சிட்டே வந்து கடைசியா வர இப்ப பாருங்க இந்த இடத்துல இப்படி புடிச்சிட்டே வரீங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா வரும்போது கடைசியா இங்க வரும்போது கீழே வரும்போது அப்படியே நீங்க ஆல்ரெடி இருக்கிற தையல் கூடயே ஜாயின் பண்ணி கீழே கடைசி வரைக்கும் நீயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. வாங்க இப்ப எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பார்க்கலாம். இப்படி வளைவா கொண்டு வந்துட்டு இப்படியே இப்படி வந்து அப்படியே நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிச் கூட சேர்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி கடைசி வரைக்கும் நம்ம அதே தையல் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த இடம் நம்மளுக்கு அந்த பத்தாம இருந்துச்சு இல்லைங்களா? அது உங்களுக்கு நம்மளுடைய செஸ்ட் அளவு இதோட முடிஞ்சிருது. ஸோ இந்த எக்ஸஸா இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டிச் இருக்கு பக்கத்துலயே. நீங்க எப்பவும் போல நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் 3 ஸ்டிச் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பக்கத்துல இன்னொரு ஸ்டிச் வேணும். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்ப இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்ப நம்ம 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நைட்டிய அப்படியே வெளிப்பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கீழே வந்து நம்ம லென்த்தை வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த லென்த்தை வந்து நம்ம எப்படி மடிச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது இப்ப கீழே வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நம்ம வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 இன்ச் மடிச்சுக்கலாம். நீங்க இதுவே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்ணணும்.
நான் வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு 1 இன்ச் மடிச்சுட்டு, மறுபடியும் அதே மாதிரி 1 இன்ச்‌க்கு மடிச்சு, இப்ப இந்த எட்ஜ்லயே நம்ம சுத்தியும் இதே மாதிரி 1 இன்ச் கேப்லயே மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க. இந்த 1 இன்ச்‌க்கு நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஃபுல்லா சுத்தியும் நம்ம ஒரே மாதிரி 1 இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்ப சுத்தியும் நம்ம 1 இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்ப பாருங்க நம்மளுடைய நைட்டிய நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாரி எப்படி நம்மளுடைய ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அப்புறம் நம்மளுடைய இந்த செஸ்ட் அளவு எல்லாமே எவ்வளவு சூப்பரா நம்ம ஆல்டரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த ஷேப்பும் அழகா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய நைட்டிய உங்களுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்களும் சூப்பரா ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நைட்டில என்ன டிசைன் பிடிச்சாலும் அது எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் வாங்கி உங்களுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஈஸியா ஆல்டரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லி குடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மெத்தட யூஸ் பண்ணி உங்களுடைய நைட்டிய ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.